அப்போ இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வது ஏன்னா இது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், மனதிற்கும் அப்பாற்பட்டது. ஆனாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில இறங்குவோம். பகவத்கீதையில இதை எவ்வளவு எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு எளிமையாக பகவான் சொல்லியிருக்கார். அதனுடைய ஒரு சின்ன சாம்பிளா நாம போன வகுப்புல 12வது ஸ்லோகத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது என்னன்னா, இதன் முன் எக்காலத்திலும் நான் இல்லாதிருந்திலேன், நீயும் இங்குள்ள வேந்தரும் அங்கனே, இனி நம் என்றைக்கும் இல்லாமல் போகவும் மாட்டோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல பகவான் ஆத்மாவை நித்யா அப்படின்னு சொன்னார், அனாத்மாவை அனித்யா என்றார். மறுபடியும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகப்படுத்துறதுக்காக அனாத்மா அப்படின்னு சொன்னா இந்த ஜீவன், இந்த உடம்பு, அதாவது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாம், இதே அனாத்மா. பிறகு ஆத்மா. இப்போ இந்த இடத்துல ஆத்மாவை நித்யா, நித்யா என்றால் என்றும் இருக்கக்கூடியது, நித்தியமானது, அது என்றும் இருக்கக்கூடியது. அப்படின்னா என்னன்னா, இதற்கு முன் எக்காலத்திலும் நான் இல்லாதிருந்திலேன் அப்படின்னா, அதே போல நீயும் இல்லாதிருந்தேன்னா, இந்த ஆத்மா என்பது எல்லா காலத்திலும் இருக்கிறது. இந்த இடத்தில் பகவான் நான் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது என்றால், நம்ம அந்த ஆத்மாவை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த ஆத்மாவாகப்பட்டது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது, எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது, இனிமேலும் இருக்கும். அதுதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், எல்லா காலத்திலுமே இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி நாம் இருந்திருக்கோம், இனிமேலும் நாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல நாம் என்று பகவான் குறிக்கக்கூடியது அந்த ஆத்மா. நாம் இதுவரை இல்லாதிருந்திலும் இனிமேல் இல்லாமல் போகவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் சரோஜா, குழந்தை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவே அவர் நித்தியா, அதாவது நித்தியமாக என்றும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா 12 இதெல்லாம் அப்பப்போ இந்த ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டே வருவோம். அதுக்கப்புறம் டோட்டலா எல்லாத்தையும் வச்சு இன்னும் புரிஞ்சுப்போம். ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்போது ஆத்மாவை பற்றி நமக்கு புதியதாக ஒரு விவரம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஆத்மான்னு சொல்றோமே, இந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிறத ஒரு எளிமையான அர்த்த கோணத்துல நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் மேபி நம்ம பார்க்கக்கூடிய ஆத்மாவை பற்றி பகவான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எளிமையாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆத்மா என்று சொன்னால் உணர்வு தத்துவம், த கான்சியஸ் பிரின்சிபிள், இதுதான் ஆத்மா. த கான்சியஸ் பிரின்சிபிள், உணர்வு தத்துவம். நாம் எல்லாவற்றையும் உணர்ந்த நிலையில் இருக்கின்றோமே, அது அந்த உணர்ந்த நிலையில் நாம் இருப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக விளங்கக்கூடியதுதான் இந்த ஆத்மா. இதுதான் இப்ப ஆத்மான்னு சொன்னா என்னன்னா உணர்வு தத்துவம், கான்சியஸ் பிரின்சிபிள். பிகாஸ் we are conscious of everything that is happening. இதுதான் இப்போ 13வது ஸ்லோகத்துல பகவான் அடுத்தது என்ன போறாருன்னா, இதுதான் ஆத்மா, அது இதுதான் ஆத்மா, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மானா என்னமோ ஏதோ நினைக்க வேண்டாம், இதுதான் ஆத்மா. இனி 13வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம். ஆத்மாவுக்கு இவ்வுடலில் எங்கனம் பிள்ளை பிராயமும் இளமையும் மூப்பும் தோன்றுகின்றனவோ அங்கனமே மற்றொரு சரீரம் பிறப்பும் தோன்றுகிறது. தீரன் அதில் கலங்க மாட்டான். தீரன் என்ற வார்த்தை என்னன்னா அறிவை உடையவன். எந்த அறிவு இருந்தால் அந்த உண்மை நமக்கு புலப்படுமோ அந்த அறிவை உடையவன் தீரன். அப்போ இந்த ஆத்மா எப்படி இந்த உடம்புக்கு நாம பார்த்தோம், இந்த உடம்புக்கு யவ்வனம், கௌமாரம், ஜரா என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிராயமும் இளமை பிராயமும் முதிய பிராயமும் மாறி மாறி வர்றது.
ஒரே மாதிரி இந்த உடம்பு இருக்கிறது இல்லை. பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரையில் ஒரே போல இருக்கிறது இல்லை. இவ்வளவு மாற்றங்கள் இந்த உடலுக்கு வந்தாலும் அந்த உணர்வு தத்துவமாக விளங்கக்கூடியது மாறாமல் அப்படியே இருக்கு. அதுக்கு மாற்றம் வருவதில்லை. இளமை குழந்தையா இருக்கும்போது ஒரு உணர்வு தத்துவம், வளர்ந்த பிறகு ஒரு உணர்வு தத்துவம், பிறகு முதியவரான பிறகு ஒரு உணர்வு தத்துவம் அப்படிங்கிறது இல்லை. நான் என்று என்னை நான் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகப்பட்டது இந்த எல்லா காலத்திலேயும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் மாற்றம் வருகிறதே ஒழிய இவை அனைத்தையும் உணர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவமாகப்பட்டது மாறாமல் அப்படியே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுட்டோம்? குழந்தையா இருக்கும் போதும் நான்கிறது எனக்கு தெரியுது. இளைஞன் ஆன பிறகும் அந்த நானில் மாற்றமே இல்லை. நான் வேறேன்னு சொல்றது இல்லை. நான் தான் அந்த இளைஞன். முதியவர் ஆன பிறகும் நான் தான், அதுல மாற்றமே இல்லை. என்னை நான் என்று புரிந்து கொள்கிறேன். அப்ப அந்த நான் என்கின்ற உணர்வு தத்துவம், என்னை நான் உணர்ந்திருக்கக்கூடிய நிலை மாறாமல் அப்படியே இருக்கிறது. அது இன்னமும் எப்படி இருக்குன்னா, வேறு உடல் மரணத்திற்கு பிறகு வேறு ஒரு உடலை எடுக்கின்ற பொழுதும் இந்த நான் என்கின்ற உணர்வு தத்துவமாகப்பட்டது மாறாமல் அப்படியே இருக்கிறது. நான் இருப்பதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா என்னன்னா, உடலுக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறது. ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் பலவிதமான மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் உணர வைக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவமான ஆத்மாவிற்கு மாற்றம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ 13வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொன்னார்? ஆத்மாவை பற்றி நிர்விகாரம், மாறாதது, மாற்றத்திற்கு உட்படாதது. அதை நிர்விகாரம் அப்படின்னு ஆத்மாவை சொன்னால், அனாத்மா என்பது என்ன? விகாரம், மாற்றத்திற்கு உட்பட்டது. அதைத்தான் பகவான் சொன்னார். இந்த உடல் பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது, மனம் பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. அப்போ ஆனால் ஆத்மா எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாதது. இதை அறிந்த தீரன் கலங்க மாட்டான். அவனுக்கு கலக்கம் வராது. இந்த அறிவை அடைந்த ஒருவன் இருக்கிறானே, அவனுக்கு எந்த காலத்திலுமே அவனுக்கு கலக்கம் வராது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். எல்லாமே மாறும். இன்பம் துன்பம் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இல்லையா, எல்லாம் மாறிட்டு இருக்கும். ஆனால் இந்த உணர்வு தத்துவமாகப்பட்டது மாறாமல் அப்படியே இருக்கும் என்கின்ற அறிவை உடையவன் கலங்க மாட்டான். அவன் கலங்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? தைரியத்தோடு இருப்பான் அப்படின்றது 13வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். 14வது 15வது ஸ்லோகத்துல அனாத்மாவை பற்றி பகவான் சொல்லிவிட்டு பிறகு மீண்டும் 16லிருந்து ஆத்மாவை சொல்ல போகிறார். இதுல போன வகுப்புல நம்ம 14வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் என்றால், இந்த இருமை என்று சொல்லக்கூடிய குளிரும் வெப்பமும் இன்பமும் துன்பமும் இவை அனைத்துமே இயற்கையின் தீண்டுதலால் வரக்கூடியது. அது என்றும் இருப்பன அல்ல. இயற்கையின் தீண்டுதல் சொல்லும் போது இந்த இடத்துல இயற்கை என்று எதை சொல்லுகின்றோம்? நம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் மனமும். உண்மைதானே? நம் போன வகுப்புல பார்த்தோம். இன்பம் துன்பம் இதுக்கெல்லாம் ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் இருக்கா? இதெல்லாம் இன்பத்தை சார்ந்தது, இதெல்லாம் துன்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சில பேருக்கு ஐஸ்கிரீம் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும், அதே ஐஸ்கிரீம் சில பேருக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறவா, அதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவா, இல்லை சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே உடனே ஜலதோஷம் வந்துடும், ஏதாவது வைரல் ஃபீவர் வந்துடும். இப்படி இருக்கிறவா ஐஸ்கிரீம்னால அலர்ஜி ஆகிடும் அவளுக்கு. அப்போ இந்த லோகத்துல இது இன்பம் இது துன்பம் அப்படின்னு பிரித்து வைக்க முடியாது. இதெல்லாம் அவரவருடைய ஐம்புலன்களும் மனமும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை தான். நிரந்தரமா ஸ்டாண்டர்டைஸ்டு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நாமளா உருவாக்கிக்கிறது தான் இன்பம் துன்பம். இப்ப வெயிலே வேலை செய்யக்கூடியவெல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் இந்த வெயில பார்த்து அவ யோசிக்கவே மாட்டான். அவ பாட்டுக்கு அவ வேலையில கிளம்பிடுவா. சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா வெயில் காலம் சொல்லி அவ வேலை செய்யாம இருப்பாளான்னா இல்ல, அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டே இருப்பான். என்னன்னா இப்படி வெயில்ல சுத்துறேன்னா என் வேலை அப்படிதான், நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கண்டுக்கவே மாட்டான், உதாசீனப்படுத்திட்டு போயிடுவான். ஆனால் இந்த ஏசிலேயே உட்காந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவனுக்கு ஒரு நாளைக்கு சண்டே வீட்டில் இருந்தான்னா வீட்டில் ஃபுல்லாக ஏசி ஓடினாதான் அவனுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா அந்த உஷ்ணம் அவனை தாக்கும். அவனுக்கு என்ன வெயில், அஜோ அப்பப்பா என்ன வெயில்ப்பா, என்ன வெயில், தாங்கவே முடியலன்னு அவன். அப்போ சீதோஷணமாக இருக்கட்டும், இன்ப துன்பமாக இருக்கட்டும்,
அதே மாதிரி தான் இன்னொன்னு சொல்லுவா, பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்னு சொல்லுவா. பார்ப்பவரின் பார்வையில் அழகு என்பது இருக்கிறது. அதே மாதிரி தான் அழகுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கா, ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்கா, இப்படி இருந்தால்தான் அழகு அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கா? இல்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்போ பிரிட்டி அண்ட் அக்லி இப்படியெல்லாம் சொன்னோம்னா, அழகு அசிங்கம் இப்படியெல்லாம் சொன்னோம் அப்படின்னா, இதெல்லாமே இந்த ஐம்புலன்களும் மனமும் சேர்ந்து உருவாக்கக்கூடியவை. அவை நிரந்தரமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, அவற்றை பொறுத்துக்கொள் அர்ஜுனா. இப்படி எல்லாமே மாறி மாறி வரும் வாழ்க்கையில. இது எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கோ. இது எவ்வளவு பெரிய அட்வைஸ் தெரியுமா? நீங்க எல்லாருமே இந்த கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தையை உள்ள வாங்கி அப்படியே பழக்கத்துல கொண்டு வரும். எதையுமே சகித்து கொள்ளக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவே வராது, லோகத்திலேயே சண்டை சச்சரவு வராது. இன்னைக்கெல்லாம் ஒரு கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறான்றப்போ எவ்வளவு முட்டாள்களா நாம இருக்கோன்றதுதான் புரியுது. we are not advanced. இன்னும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கு போறோம். காட்டுவாசிகள் எல்லாம் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதத்தை பயன்படுத்தினான். யார் எதிரி யார் நண்பன் எது என்னை தாக்கும் தெரியாம இருந்தான். அந்த மாதிரி ஆயிட்டோம் இன்னைக்கு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், என்னதான் படிப்பு எஜுகேஷன் பல விதங்களில் மாறினாலும், மனிதனுடைய அடிப்படை ஆன அந்த அணுகுமுறை மாறவே இல்லை. இப்பவும் we are barbaric. அதனால்தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இவ்வளவு இருக்கு. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் இவ்வளவு ஏன் இருக்குன்னா we are barbaric. ஏன்னா சகிப்புத்தன்மை இல்லை, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. சகிப்பு தன்மை இருந்ததுன்னா அடுத்தது என்ன கூட வரும்? விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு பெரியவர் அந்த கல்யாணத்துக்கு போறார். எல்லாருமே அந்த கல்யாணம் எல்லாம் தாலி கட்டி முடிஞ்ச அப்புறம் அந்த ஓதறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. எல்லாரும் கொடுத்து முடிஞ்ச மேடை காலி ஆன அப்புறம் இந்த பெரியவர் போறார் மேடைக்கு. மேடையில் அந்த பெரியவர் சொல்றார் அந்த தம்பதிகள் கிட்ட, புதிதாக அப்பொழுது கல்யாணமாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் கிட்ட சொல்றார், நான் உங்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக தரப்போகிறேன். ஆனால் ஒரு சின்ன விளையாட்டை விளையாடணும் நான் அம்மான்ட்டு. இவாளுக்கு புரியல, இது என்னடா இது, இந்த பெரியவர் இப்படி வந்து நம்மளை தர்ம சங்கடத்தில் போடுறாரு, ஒரு விளையாட்டை விளையாடணும்னு சொல்றாரு. என்ன விளையாட்டு விளையாடுறது? சரி என்னதான் சொல்றாரு பார்ப்போமே. என்ன சரி விளையாடலாம் பெரியவரே, என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க இளைஞர்கள் இல்லையா, அந்த ஒரு ஆர்வம். அப்போ அவர் சொன்னாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு நூல் எடுத்தார், நீளமான நூல் எடுத்தாரு. எடுத்து அவர் சொன்னாரு, இந்த நூலுடைய ஒரு நுனியை நீங்க 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிக்க, இந்த நூலுடைய இன்னொரு நுனியை நான் பிடிச்சிக்கிறேன். சந்தோஷம். என்ன விளையாட்டு அப்படின்னா, நீங்க 2 பேருமா சேர்ந்து இழுத்து அந்த நூலை அறுத்துடணும். நான் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருப்பேன், நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருப்பேன். நீங்க இழுத்து அந்த நூலை அறுத்தணும். அது ஒன்றும் அவ்வளவு பலமான நூல் கிடையாது, சாதாரண நூல். இதை நீங்க செஞ்சுட்டேன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்புன்னு. சரி இது வித்தியாசமான ஒரு கிஃப்ட் செஷனா இருக்கே அப்படின்னா சரி பண்ணிடுவோமே அப்படின்னா, சரி அவன் 2 பேரும் நுனியை பிடிச்சுட்டா, இவர் ஒரு நுனியை பிடிச்சுட்டா, என்ன நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னா சரி அப்படின்னா, சரி நான் 1 2 3 சொல்ல, நீங்க நான் 3 சொன்ன உடனே நீங்க இழுக்கணும்னா சரி ஓகேன்னா, அவரும் வந்து 1 2 3னா அவ 3 சொன்ன உடனே இழுக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அடி முன்னாடி போனார். ஒரு அடி முன்னாடி போன உடனே அந்த லூஸ் ஆயிடுச்சு நூல். அவ இழுக்கிற நேரத்துல இவர் ஒரு அடி முன்னாடி போனோன்னு என்ன ஆயிடும், நூல் தொங்கிடும். மறுபடியும் மறுபடியும் அந்த இழுக்கிற நேரத்துல இவர் ஒரு அடி போறார். இப்படியே இந்த விளையாட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தையே சுத்தி வந்துட்டா அவ. ஆனா அந்த நூல் அறுபடலை. அவ ரொம்ப நொந்துட்டா, என்ன பெரியவரை இப்படி ஒரு இதை வச்சு நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், போரும் இந்த விளையாட்டு அப்படின்னா. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த நூல் சாதாரண நூல், இதை அறுப்பது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை, ரொம்ப சாதாரண நூல். ஆனா விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் இந்த சாதாரண நூல் கூட அறுபடுறது இல்லை. பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகப்பட்டது தம்பதிக்குள் வர வேண்டும். எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால் தான் விட்டு கொடுக்க முடியும். ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதை கேட்ட அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவரே, உங்களுடைய இந்த அறிவுரையை நாங்கள் காலம் பூரா மறக்க மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்வதும் விட்டு கொடுப்பதும் தான் அப்படின்னு சொல்லி
அந்த பரிசை அவங்க எடுத்து வச்சுட்டா இதை விட சிறந்த பரிசு எங்களுக்கு கல்யாணத்துல கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் பகவான் இந்த இடத்துல சொல்றார், ஏற்றுக்கொள். வாழ்க்கையிலே எல்லாமே மாறி மாறி வரும். கணவர் சில நேரத்துல நல்லா பேசுவார், சில நேரத்துல கடினமா பேசுவார். மனைவி சில நேரத்துல நல்லா பேசுவா, சில நேரத்துல கடினமா பேசுவா. பிள்ளைகள் சில நேரத்துல நல்லா நடந்துப்பா, சில நேரத்துல மோசமா நடந்துப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணாம சும்மா அப்படியே உட்காந்துருக்கணும் இல்லை. முயற்சியை பத்தி பகவான் சொல்ல போறார். அந்த இடத்துல முயற்சியை பத்தி சொல்லும் போது அதை நாம அப்ப பார்ப்போம். ஆனால் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா மனம் அமைதியாக இருக்கும், நமக்கு தெளிவாக சிந்திக்க முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த பகவான் இதுல சொல்லியிருக்கார். 14வது ஸ்லோகத்துல அவ்வளவு அற்புதமான விஷயம். நல்ல மனசுல பதிய வச்சுக்கங்க. ஓகே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எடுத்துக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரும்பொழுது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும். இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுங்கிறது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்பம்ங்கிறது எப்பவுமே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நான் குடும்பம்ன்றது ஒன்று சொன்ன உதாரணத்துக்கு எங்கே ஆனாலும் பொதுவிடமாக இருக்கட்டும், இங்கே சண்டை போடுறதுல எதிர்க்கிறதுல துவண்டு போறதுல அர்த்தமே இல்லை. சில பேர்லாம் புலம்புவா, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் கஷ்டம் மாறி மாறி வர்றது. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பகவான் இனி சொல்ல போறார், பார்ப்போம். நம்ம இப்ப இதோட இந்த இடத்தை நிறுத்திக்கிறேன். நான் இனி வரும்பொழுது அதை இணைத்து பார்ப்போம் அப்படின்றாரு. அப்போ 14வது ஸ்லோகத்துல இரண்டுமே மாறி மாறி வரும். மாற்றத்தை ஏற்றுக்கொள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஒரு அருமையான அறிவுரையை கொடுக்கின்ற அதே நேரத்தில் நமக்கும் ஒரு அற்புதமான அறிவுரையை பகவான் தருகிறார். இனி 15வது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போவோம். யாவன் இவற்றால் துயரப்படான். யாவன்னா அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவன் இவற்றால் துயரப்பட மாட்டான். வாழ்க்கையில வரக்கூடிய மாறி மாறி வரக்கூடிய இன்ப துன்பங்களாக இருக்கட்டும், சீதோஷ்ணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அதனால் துயரப்படவே மாட்டான். இன்பமும் துன்பமும் நிகரென கொள்வான். ரெண்டுமே ஈக்குவல். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை வச்சுதான் ஒன்று ஒரேடியா சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா ஒரேடியா நாம தோண்டு போயிடுவோம். நல்ல இன்னொரு கான்செப்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்க, எந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறீர்களோ அந்த விஷயம் தான் உங்களை பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்க, எந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களை பாதிக்கும். நாம பாதிக்கப்படுறது எல்லாமே அதனாலதான். முக்கியம் தராத விஷயத்தை, இது ஏற்கனவே நாம ஒரு இடத்துல பார்த்தோம், மரணம் தான் துயரத்திற்கு காரணம் என்றால் எல்லா மரணமே எனக்கு துயரத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. நான் முக்கியமாக கருதக்கூடிய மனிதர் மரணம் அடைகின்ற பொழுதுதான் எனக்கு அது துயரமாக தெரிகிறது. என் வாழ்க்கையில் முக்கியமே இல்லாத ஒரு மனிதர் துயரத்தை அடைகிறது, மரணத்தை அடைகின்ற பொழுது எனக்கு அதில் துயரம் இருப்பதில்லை. ஒரு பச்சாதாபம் இருக்கலாம், ஒரு சிம்பத்தி இருக்கலாம், அவ்வளவுதான். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. அப்போ இந்த இன்பம் துன்பம் ரெண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவனுக்கு வாழ்க்கையில துன்பம் வராது. அவன் நிகரென கொள்வான். ரெண்டுத்தையுமே சமமா பார்ப்பான். இன்பம் துன்பம் சமம். ஏன்னா இதுக்குண்டான பலன் இதுக்கு இருக்கு, இதுக்குண்டான பலன் இதுக்கு இருக்கு. நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம், துன்பமே வரக்கூடாது, இதுதான் பகவான்கிட்ட போனாலும் என்ன வேண்டிக்கிறோம், பகவானே எனக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையே கொடுக்காத அப்படின்றோம் இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் வேண்டாம் வேண்டாம் என்று அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறிய துன்பமாக இருந்தாலும் அதை நமக்கு பலமாக பாதிக்கும். கண்டுக்காம விட்டுருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம், இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா மாறி மாறி வர்றது, நான் கேட்டா இன்பம் வருது, நான் கேட்டா துன்பம் வருது, அது பாட்டுக்கு வந்து போறது. அப்ப என்ன பண்ண முடியும்னா அதை சமமாக ஏற்றுக்கொள்ளப்பா. நம்ம இன்பத்திற்கு அதிகமாக இன்பம் தான் வேண்டும் என்பது அதுக்கு ஒரு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கிறோம், துன்பமே வேண்டாம் சொல்லி அதுக்கு ஒரு குறைவான வெயிட்டேஜ் கொடுக்கிறோம். ஆனா இது வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது அது வேண்டாம போயிடுறதா, நீ வேண்டாம் வேண்டாம் சொல்லும் பொழுது அது உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க,
வாழ்க்கையில இன்பம் தான் எல்லாமே சொல்லி இன்பத்திற்கு அப்படி ஒரு பெரிய பிம்பத்தை கொடுத்ததுனால இந்த துன்பம் என்பது உனக்கு வெறுப்பை தரக்கூடிய விஷயமாக, எரிச்சலை தரக்கூடிய விஷயமாக, கவலையை தரக்கூடிய விஷயமாக, துன்பத்தை தரக்கூடிய விஷயமாக, நெகட்டிவான விஷயமா மாறி போச்சு. அப்ப ரெண்டுத்தையுமே சமமா பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இன்பம் வருகின்ற பொழுது, இன்பமான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அப்படி ஏற்றுக்கொள்வோம். துன்பமான விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் அதையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்வோம். அதுதான் கரெக்ட். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டுங்கிறத ரொம்ப ட்ரெட்ஃபுல்ன்றோம், அது தவறுன்றோம். தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட் கிடைக்கதான்னு செய்யும். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான், விதை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஸ்கூல்ல டீச்சர் பையன் அடிச்சானா உடனே அப்பா அம்மா போயிடுற, எப்படி என் பையன் அடிக்கலான்ட்டு. அப்ப என்னன்னா தண்டனை, அடி, திட்டு இதெல்லாம் நெகட்டிவா பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம நெகட்டிவா பார்க்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் நடக்கிறப்போ இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இதை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன ஆகுறதுன்னா அது நமக்கு கவலையை, துன்பத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிடுது. ஆகவே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் துன்பம், இதெல்லாம் இன்பம் அப்படிங்கிறது வகையறுக்கப்படவில்லை. they have not been designated as these are all problems and these are all pleasure அப்படின்ட்டு நாமளா கொடுக்குறது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் ஒரு உதாரணம் சொன்னேன். ஆனால் எல்லாத்தையுமே சமமாக ஒரு போக்கில் பார்க்க, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் நிகரன்னு கொள்வான், அவனுக்கு துன்பமே வராது, அந்த தீரன் சாகாதிருப்பான். எப்படி முடிக்கிறார் 15வது ஸ்லோகத்தை? அப்படிப்பட்ட அறிவை உடையவன். தீரன்னா என்ன சொன்ன? எந்த அறிவு நமக்கு உண்மையை புகட்டக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அறிவை உடையவன் தீரன். அப்படிப்பட்ட தீரன் சாகாதிருப்பான். சாகாம இருப்பான்னா அவன் சிரஞ்சீவியா? 90 வயசு, 100 வயசு, 150 வயசு, இப்பெல்லாம் யாருமே 110, 120 மேல இல்லையே. அப்படின்னா அந்த மாதிரி தீரன் யாருமே இல்லையா? யாராவது 200 வருஷம் 300 வருஷம் வாழறவாருக்கால சாகாம? இல்லை. இந்த இடத்தில் அவனுக்கு மரணம் என்பது இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது பகவான் எதை சொல்கிறார் என்றால், மரணம்ங்கிறதும் நாம் நம் மனதில் உருவாக்கிய ஒரு விஷயம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வுங்கிறது வேறு, அந்த நிகழ்வால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது வேறு. An incident is different from impact. An incident is different from impact. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே உதாரணத்தை தான் எடுத்து சொல்றேன். மரணம் என்பது நான் முக்கியத்துவம் தரக்கூடிய மனிதருக்கு ஏற்படுகின்ற பொழுது என்னையும் சேர்த்து அது எனக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயம். அப்போ இன்சிடென்ட் அண்ட் இம்பாக்ட். இன்சிடென்ட்ங்கிறது என்னது? நிகழ்வுங்கிறது என்னது? மரணம். இம்பாக்ட் என்னது? கவலை அல்லது கவலையற்ற. அப்ப இன்சிடென்ட்டே கவலைக்கு காரணம் அப்படின்னா அப்ப கவலை வரணும் இல்லையா? அப்ப அந்த கவலைக்கு எது காரணமா இருக்கு? நான் தரக்கூடிய முக்கியத்துவம். ஆனால் இந்த தீரன் என்ன பண்றான்? ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கறான். இந்த தீரன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒருபோல பார்க்கிறான். ஒருபோல அவன் பார்க்கறதுனால என்னாச்சுன்னா நிகழ்வு என்பது பாதிப்பை தரக்கூடியதாக மாறவில்லை. That incident has not created any impact because incident is happening outside, impact is happening within you. நல்லா புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்ல குழப்பமா இருக்கா? அப்பப்ப செக் பண்ணிக்கிறேன். வெரி குட். அப்போ நிகழ்வுங்கிறது வெளியில நடக்கக்கூடியது, பாதிப்பு என்பது என்னிடத்தில் நடக்கக்கூடியது.
அப்ப அந்த நிகழ்வு என்னை பாதிக்க வேண்டும் என்றால் அந்த நிகழ்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது என்னை பாதிக்கவே வழியா, இல்லைன்னா அது என்னை பாதிக்கவே பாதிக்காது. அந்த தீரன் எப்பேற்பட்டவன்? இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடியவன். அவன் மரணத்திற்கும் ஒரே நிலைதான் குடிக்கிறான், ஜனனத்திற்கும் ஒரே நிலைதான் குடிக்கிறான். அப்ப என்னன்னா, ஜனனமும் மரணமும் அவனுக்குள் ஒரே பாதிப்பை தான் உருவாக்குகிறது. ஜனனத்தினால் சந்தோஷமோ மரணத்தினால் துக்கமோ அவனுள் இல்லை என்கின்ற பொழுது அவன் மரணம் என்பது அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது ஒரு விஷயமே இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப பகவான் உங்க முன்னாடி வரார், உங்க முன்னாடி வந்து சாட்சாத் இப்ப நம்ம பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். அவர் சொல்றார், வாங்கோ என்னோட வாங்கோ, நான் மோட்சத்தை தரேன், என்னோட வாங்கோ, கிளம்புங்கோ சொன்னா நாம எத்தனை பேர் ரெடியா இருக்கோம் கிளம்புறதுக்கு? இல்ல இன்னும் எனக்கு லைஃப்ல கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டு இப்ப வர முடியாது, நீங்க வேணா அப்புறமா வாங்கோ. அப்ப பகவான் சொல்றார், சரி நான் அப்புறமா வரேன், எனக்கு அதுல ஒண்ணு சிரமமே இல்லை, எப்போன்னு சொல்லுங்க அப்ப நான் வரேனே. இங்கதான் நாம மாட்டிப்போம். எப்போன்னு சொல்ல முடியாது. எப்ப நம்ம ஆசை தீர்ந்து எப்போ இதெல்லாம் வேண்டான்னு வைக்கிறது? ஏன்னா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டோமே. 90 வயசாகி இழுத்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன சொல்லுவாரு, பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்து, அப்ப கல்யாணம் ஆயிடுத்தேப்பா, அப்படியா, ஒரு கொள்ளு பேரனையும் பார்த்தா சந்தோஷமா இருக்குமே. அப்ப அவருக்கு மரணம் என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. இன்னைக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, மரணத்தை பற்றி சிந்தியுங்கள், மரணத்தை பற்றி பேசுங்கள், தவறில்லை. ஏன்னா அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நம்ம வாழ்க்கையில நமக்கு கேரண்டி கொடுக்கலாம்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியும். என்னன்னா மரணம். பிறந்தவன் எல்லோருமே ஒரு நாள் மரணம் அடைந்தே ஆவான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிறந்தவன் எல்லாருமே அறிவாளியா இருப்பானா? தெரியாது. பிறந்தவன் எல்லாருமே பணக்காரனா இருப்பானா? தெரியாது. பிறந்தவன் எல்லாருமே வெள்ளை நிறமா சுகமாக இருப்பானா? தெரியாது. ஆனால் பிறந்தவன் எல்லாருமே நிச்சயமாக இறப்பான் என்பது மறுக்க முடியாத, எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த மரணத்தை பற்றி சிந்தியுங்கள். ஏன்னா இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கும் நடக்கக்கூடிய விஷயம், என்னை சுற்றி இருப்பவருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இதை நான் சிந்தித்து கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த நிகழ்வு ஆகப்பட்டது எனக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதை சந்திப்பதற்கு தயாரான ஒரு மனநிலையை உருவாக்கும். அப்ப என்ன ஆகும்னா, மனம் அமைதியாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும். அப்படி ஒரு 14-15 ஆத்மாவை பத்தி சொல்லிட்டே வரக்கூடிய இடத்துல 14-15 ரொம்ப அற்புதமான 2 விஷயத்த பகவான் சொல்லிட்டார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்லோகமும் அழகான முத்து. இட்ஸ் a pearl. எவ்வளவு ஸ்லோகம், அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம சிந்திக்கணும். என்னுடைய விண்ணப்பம் உங்க எல்லாருக்குமே, பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்ச உடனே அதை மனசுல இருந்து எடுத்துறாதீங்க. அதை பத்தி நிறைய சிந்திங்க. என்ன பேசினோம், என்ன சொன்னோம், என்ன கேட்டோம், அது என்னது. ஏன்னா நம்மளுடைய சாஸ்திரத்துல குருகுலம் அறிவை பெறுவதற்கு என்ன வழியை சொல்லிருக்காங்கன்னா, 3 படிகள்: ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் கேட்டு அறிவை பெறுவது. மனனம் அதை பற்றி சிந்தித்து அதில் வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அதை தீர்க்கமாக தெரிந்து கொள்வது. நிதித்தியாசனம் அதை செயலில் கொண்டு வருவது. இத நம்முடைய திருவள்ளுவர் அழகான குரல்ல சொல்லியிருக்கார். கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதுதான் இதுல நம்ம சம்ஸ்கிருதம், நம்மளுடைய சாஸ்திரத்துல அதே தான் சொல்லியிருக்கு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்போ ஸ்ரவணம், இந்த பகவத்கீதை கிளாஸ்ல எல்லா விஷயமும் நீங்க காதுல வாங்குறேன். மனனம், அதை பத்தி சிந்திங்கோ.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுத்து, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, நடுவில் 3 நாள். அந்த 3 நாள் ரொம்ப டேஞ்சரஸான 2 நாள் இருக்கு. சாட்டர்டே, சண்டே ஹாலிடேஸ். நம்ம மைண்டே எங்கேயோ போயிடும். அதெல்லாம் நான் வேண்டாம் சொல்ல, அதெல்லாம் போட்டோம். ஆனாலும் கொஞ்சம் நேரத்தை எடுத்துப்போம். நடுவில் கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டு என்ன சொன்னாங்க இந்த கிளாஸ்ல, என்ன கேட்டோம் நாம, இது என்ன பண்ணலாம், இதுல ஏதாவது நமக்கு கேள்விகள் இருக்கா, புரிஞ்சுதா, புரியாம இருக்கா, சிந்தி. அப்படி புரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அடுத்த வகுப்புல கண்டிப்பா கேளுங்க. நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன், கேள்வி கேட்கறதுக்கு நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு புரிந்த மாதிரி இருக்கும், அப்புறமா யோசிக்கும் பொழுது புரியாத பல விஷயங்கள் வெளியில வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா கேள்வி கேளுங்க. அப்போ இவ்வளவு ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் பகவத்கீதை. மிக அற்புதமான ஒரு நூல் நமக்கு இந்தியர்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பகவத்கீதை. நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறந்து இந்த மாதிரி பகவத்கீதையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அவ்வளவு அற்புதமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி அவன் தீரனாகப்பட்டவன், அந்த அறிவை உடையவன், சாகாது இருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் என்ன சொல்கிறான் என்றால், மரணம் என்கின்ற நிகழ்வு அவனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு விஷயம் என்பதனால் அவனுக்கு அந்த மரணம் என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அதுதான் சாகாது இருப்பான்னா அதுதான் அர்த்தமே ஒழிய அவனுக்கும் நிச்சயமாக மரணம் வரும். எப்பேற்பட்ட ஆதிசங்கரர் பகவத்பாதாள். எதுக்கு ஆதிசங்கரர் சொன்னோம்? இந்த பகவத்கீதை அற்புதமா நமக்கு சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அவரே அப்புறம் மரணம் அடைந்தாரா இல்லையா? ராமபிரான் மரணம் அடைந்தாரா இல்லையா? எந்த தெய்வங்களை பத்தி நாம சொல்றோமோ. அப்போ சாவுங்கிறது, மரணம் என்பது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பகவான் சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், அது பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. அது நமக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொன்னார். இனி 16வது ஸ்லோகத்துக்குள்ள மறுபடியும் ஆத்மாவிற்குள் நாம் செல்லுகின்றோம். ஆத்மாவிற்குள் செல்லுகின்ற பொழுது 16வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்லுகிறார்? இல்லாதது உண்மையாகாது. நல்ல குழப்புவர், நல்லா புரிச்சுக்கோ, நல்ல குழப்புவர். அப்படி வார்த்தைகளை போட்டு குழப்புவர். இல்லாதது உண்மையாகாது, உள்ளது இல்லாதது ஆகாது. உண்மையை அறிவார், இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார். அப்படின்னா எவ்வளவு இன்னொரு ஆழமான கருத்தை சொல்லுகிறார். இந்த அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் நம்ம கிளாஸ் போகும். நான் ஒரு ஸ்லோகத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அவ்வளோ ஆழமான விஷயங்கள் சொல்லப்பட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இல்லாதது உண்மையாகாது, உள்ளது இல்லாதது ஆகாது. உண்மையை அறிவார், இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார். என்னம்மா வார்த்தையை போட்டு குழப்பி விட்டுட்டார் நம்மள. இல்லாதது உண்மையாக. சோ முதல்ல நாம இருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் ஸ்லோகத்துக்குள்ள போகணும். இருக்குன்னா என்ன, இல்லைன்னா என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப நம்ம இந்த சத்யா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சமஸ்கிருத வார்த்தை எடுத்துப்போம். சத்யான்னு ஒண்ணு இருக்கு, அசத்தியம்னு ஒண்ணு இருக்கு, மித்யான்னு ஒண்ணு இருக்கு. மித்யா சத்தியம்னா இருக்கக்கூடியது, அசத்தியம்னா இல்லை. மித்யானா என்னன்னா அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல சத்தியம் அசத்தியம்ன்றத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மித்யாவுக்கு வருவோம். சத்தியமான விஷயம், உண்மையானது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம லெவலுக்கு முதல்ல வருவோம், அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்குள்ள போவோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு அப்படின்னா எதை வச்சு நம்ம இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, ஐம்புலன்களுக்கும் மனதிற்கும் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து ஒன்று இருக்கிறது என்று சொல்கின்றோம். இல்லை என்றால் அது இல்லை என்று சொல்கிறோம். இப்படிதானே நாம சொல்றோம். ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இந்த ஐம்புலன்களை வைத்து மனம், இதனுடைய அனுபவத்திற்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் இருக்கின்றோம், இல்லைன்னா இல்லை. இல்லையா?
இப்போ நான் இங்க கண்ணுக்கு தெரியுறவங்களுக்கு எல்லாருக்குமே பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் இருக்கேனா இல்லையா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கேன், இருக்கேன் தான் சொல்லுவேன். உங்க முன்னாடி ஒரு பொம்மை இருக்கு, ஒரு புத்தரோட பொம்மை இல்லைன்னா ஒரு கிருஷ்ண பரமாத்மாவோட பொம்மை இருக்கு. கேட்கறா, இங்க கிருஷ்ணரோட பொம்மை இருக்கான்ட்டு. இது இருக்கே பாருங்களேன். இப்ப அந்த இடத்துல அந்த பொம்மை இல்ல. ஒருத்தர் கேட்கிறா, கிருஷ்ண பரமாத்மாவோட பொம்மை இங்க இருக்கோ? இல்லையே. இல்லையா? எப்படி சொல்ற? பாருங்க, நல்லா தேடி பாருங்க. சப்தம் வர்றதே காதுல கேட்கும் பொழுது சப்தம் வருதான்னு கேட்டா, சப்தம் வருது, சவுண்ட் இருக்கு அப்படின்றோம். காது கேட்கல, காதுல சப்தம் விழக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன சொல்றோம்? இல்லைங்க. அப்போ நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நம்முடைய அறிவு இருக்கு இல்லை என்பதை பொறுத்தவரை எதை சார்ந்து இருக்கிறது என்றால், ஐம்புலன்களுக்கும் மனதிற்கும் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை சார்ந்திருக்கிறது. புரிஞ்சுதா? இதுதான் நாம இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு நாம இருக்கா இல்லைன்றதை இதை வச்சுதான் சொல்றோம். ஆனா இப்ப சாஸ்திரத்துக்குள்ள போலாம். நமக்கு வேற ஒரு உண்மை புலப்பட போறது. இருக்குன்னா என்ன, இல்லைன்னா என்ன? இப்ப நம்ம எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ, இப்ப இந்த சாஸ்திரத்துக்கு திருப்பி நம்ம நிலைமைக்கு போறோம். கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வருவோம். நாம இந்த பக்கம் அந்த பக்கம். சாஸ்திரத்துல 2 விதமான இலக்கணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருக்குன்னு சொன்னா அதற்கு 2 இலக்கணம் கொடுத்திருக்காங்க. ஒன்று 3 காலங்களிலும் இருக்கக்கூடியது. 3 காலங்கள்னா தெரியும் இல்லையா? நிகழ்காலம், நிகழ்ந்த காலம், நேற்று, இன்று, நாளை. நிகழ்காலம், பிறகு வருங்காலம். கடந்த காலம், இப்பொழுது நிகழ்காலம், பிறகு வருங்காலம். இந்த 3 காலங்களிலும் எது இருக்கின்றதோ அதுதான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அது உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இருக்குன்னு சொன்னா 3 காலங்களிலும் அது இருக்க வேண்டும். நேத்தும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கே இருக்கு. உடனே நீங்க சொல்லுவ, சார் எங்காத்து ஃப்ரிட்ஜில் பாருங்க, ஒரு வாரமா பண்ணின கூட்டு இன்னும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும், இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட அந்த கூட்டு இருக்கும். அப்ப அது இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரிட்ஜை அதுக்கு தான் வச்சிருக்கோம். நேற்று இருந்ததே, நேற்று பண்ணின கூட்டு நேற்று இருந்தது, இன்னைக்கு அதே கூட்டு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், இருக்கு. நாளைக்கே இன்னும் மிச்சம் வருவேன், நாளைக்கும் சாப்பிடுவோம், அதனால நாளைக்கும் அந்த கூட்டு இருக்கும். அப்ப 3 காலங்களிலும் இருக்கா இல்லையா? நேற்று, இன்று, நாளை 3 காலங்களிலும் அந்த கூட்டு இருக்கே. அப்ப அந்த கூட்டுங்கிறது இருக்கா இல்லையா? உண்மைதானே? இருக்குன்றது உண்மைதானே? அப்படின்னா நாம சொல்லக்கூடிய நேற்று, இன்று, நாளை என்பது நேத்திக்கு 24 hours before now and 24 hours afterwards அப்படி கிடையாது. நேற்று என்பது நிகழ்ந்த காலத்தை குறிக்கக்கூடியது. இன்று என்பது இனியும் அப்படியே இருக்கிறது, மாறாமல். நாளையும் மாறாமல் இருக்கும். நம்ம எல்லாம் கூட்டே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எத்தனை காலத்துக்கு இருக்கும்? அந்த ஃப்ரிட்ஜை எடுத்துப்போம். இப்ப நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துப்போம். இந்த உதாரணத்தை நான் வெறும் தமாஷுக்காக சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு நிகழக்கூடிய விஷயம். ஏன்னா ஃப்ரிட்ஜே அதுக்கு தான் வாங்கிடும். அதுக்கே வருவோம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணினோம், இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி பண்ணின கூட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். 2 நாளாக சாப்பிட்டோம். இன்னைக்கும் அந்த கூட்டு தான், நாளைக்கும் அந்த கூட்டு தான், இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாளைக்கு முன்னாடி பண்ணினது இன்னைக்கு 3 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள், 5 நாள் தானே. அதுக்கப்புறம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டு இருந்ததா? இல்லை. சரி, இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த கூட்டு இருக்குமா? இருக்காது. So it has got a short span of life. It has got a very short span of life. ஆனா பகவான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது நேற்று, இன்று, நாளை என்றால் இந்த 3 காலங்கள். என காலத்திற்கு இனி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். காலம், அதை அடுத்த ஸ்லோகத்திலே நம்ம டச் பண்ணுவோம். ஸ்பேஸ், காலத்திற்கு வரையறை கிடையாது.
டைம்ங்கிறது நம்மளுடைய சௌகரியத்திற்காக 24 hours 60 seconds 60 minutes இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு பிரித்து வச்சிருக்கோம். பட் காலத்திற்கு அளவு கிடையாது, எல்லை கிடையாது. டைம் ஹாஸ் நோ லிமிட், டைம் ஹாஸ் நோ ஸ்டார்டிங் அண்ட் நோ எண்ட். டைம் இஸ் இன்ஃபனைட். இப்போ பகவான் சொல்லக்கூடிய இந்த உண்மை இருக்கு என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இன்ஃபனைட், கால வரையற்றது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. எப்படி இருக்கும்? எந்தவித மாற்றத்தையும் அடையாமல் இருக்கக்கூடியது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு கால கெடு இருக்கிறது. There is a date of birth and there is a date of expiry. Like a medicine you buy, அந்த மெடிசின்ல பார்த்தீங்கன்னா அதுல ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பான். அதுக்கு மேல அது 1 வருஷமா இருக்கலாம், தயார் படுத்தினதுல இருந்து 2 வருஷமாக இருக்கலாம், அதிகபட்சம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர்டு, சாப்பிட முடியாது. நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் ஒரு குறுகிய காலத்திற்குள் அடங்கி விடுகிறது. ஒரு குறுகிய காலத்திற்கு இன்பமாக இருக்கிறது, ஒரு குறுகிய காலத்திற்கு துன்பமாக மாறுகிறது, பிறகு இன்பம் வருகிறது, பிறகு துன்பம் வருகிறது. எல்லாத்திற்குமே ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திற்குள் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இட் வொர்க்ஸ் வித்தின் a time frame நம்ம லைஃப்ல. அப்ப அது எல்லாம் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா, சாஸ்திரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கணத்தின் பிரகாரம் அது எல்லாம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரத்துல எது இருக்குன்னு சொல்லியிருக்கான்னா, எப்பொழுதும் மாறாமல் 3 காலங்களிலும் இருக்கக்கூடியதுதான் இருக்கு. அப்படி என்ன அப்படி இருக்கு? காலங்காலமா மாறாம அப்படியே இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அததான் பகவான் இந்த இடத்துல சொல்றார். காலங்காலமாக மாறாம அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் அந்த ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மாவை எப்படி சொல்லுகிறார்? ஆத்மா என்பது சத்தியம், என்றும் இருக்கக்கூடியது. என சத்தியம் உண்மை என்றால் எப்பொழுதும் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அப்படியே இருக்கக்கூடியதுதான் உண்மை. சாஸ்திரத்துல இப்படி ஒரு விளக்கம். ஆனால் நம்மளுடைய அறிவுல இருக்கு. உண்மைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்துமே உண்மை அல்ல. ஏன்னா அவை எதுவுமே கால வரை அற்றது கிடையாது. அவை என்றுமே இருக்கக்கூடியது கிடையாது. எல்லாத்திற்குமே ஒரு காலம் இருக்கிறது, எக்ஸ்பைரி டேட். இட் ஒர்க்ஸ் வித்தின் தட் எக்ஸ்பைரி டேட். அப்ப இதுல இன்னொரு ஆழமான விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எதையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ உண்மையிலேயே அவை உண்மை அல்ல. ஒரு காலத்தில் இருக்கும், இனி ஒரு காலத்தில் அது இல்லாமல் போய்விடும். என்னுடைய தந்தை இருந்தார், இன்று இல்லை. அப்போ இருப்பு உண்மையானா இதெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? திருப்பி எங்க வருவோம்? இருப்பு உண்மையான்னு கேட்டா, இருந்ததே, அனுபவத்தில் இருந்ததே. என்னுடைய தந்தையார் இருந்தாரே, அவர் என்னை ஈன்றாரே, பிறகு என்னை வளர்த்தாரே, என்னை கொஞ்சினாரே, எனக்கு படிக்கிறதுக்கு எல்லா சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்தாரே, எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுத்தாரே, எல்லா வாழ்க்கையில பார்த்து பண்ணி கொடுத்தாரே, பிறகு என்னுடன் இருந்தாரே, காலத்தை கழித்தாரே, எல்லா அனுபவத்தையும் கொடுத்தாரு, என்னை திட்டினாரு, அடிச்சாரு, கொஞ்சினாரு. இவ்வளவு அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கே, அது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம ஊறிட்டோம், இந்த அறிவுல நாம ஊறி போயிட்டோம். இதை இல்லை, இதை மாத்தணுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. இத அசத்தியம். அப்போ இதை இன்னொரு கேட்டகரியில கொண்டு போறேன். தந்தை இருந்தாரே, இன்று இல்லை. அப்போ சத்தியமா அசத்தியமானா அது வேற ஒரு கேட்டகரியில வருது, அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் இப்பொழுது சத்தியம் அப்படின்னு சொன்னான்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியதுதான் சத்தியம், கால வரையற்றது, அதுதான் சத்யா. அப்ப நம்முடைய அனுபவத்திற்கு கிடைக்கக்கூடியதுல என்னது? அதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இன்னொரு வார்த்தை, இப்போ சத்தியாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்ட்டு? சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய சத்தியா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியது. இனி அடுத்தது அசத்தியம். அசத்தியம்னா அது இல்லவே இல்லை, இட் இஸ் நாட் தேர்.
மனிதர்களுக்கு கொம்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது சத்தியம் சொல்லலாமா, அசத்தியம் சொல்லலாமா, வேற ஏதாவது சொல்லலாமா? அது அசத்தியம். ஏன்னா மனிதர்களுக்கு கொம்பு கிடையாது, அது எந்த காலத்திலுமே இல்லை, அது அசத்தியா. 2 புரிஞ்சத? அது எந்த காலத்திலும் இல்லை, அதற்கு இருப்பு என்பதே இல்லை, அதற்கு இருப்பு என்பதே இல்லை. நேற்று மனிதர்களுக்கும் கொம்பு இருந்ததில்லை, இன்று மனிதர்களுக்கும் கொம்பு இருந்ததில்லை, இனி வரும் காலத்திலும் மனிதர்களுக்கு கொம்பு இருக்காது. எந்த காலத்தில்? இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. அப்படி இருக்கக்கூடிய எந்த காலத்திலேயுமே இல்லாத விஷயம்தான் அசத்தியம். அப்ப சத்தியா அசத்தியா புரிஞ்சு போச்சு. இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு. இந்த உலகத்துல அப்படி எதுவுமே எந்த காலத்திலுமே எது இல்லை அப்படின்னா வரையறுத்து சொல்லக்கூடியது மிக கடினம். அதுவும் திருப்பி எதை வச்சு சொல்லுவோம்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் எது இல்லை, என்னுடைய 5 புலன்களுக்கும் கிடைக்காதது, மனதிற்கு கிடைக்காதது, இதை தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான், நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான். இந்த 5 புலன்களுக்கும் அனுபவத்திற்கு இல்லை, மனதுடைய அனுபவத்திற்கும் இல்லை, ஆகவே இல்லை, அசத்தியம். நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்றது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் சத்தியம் பேச மாட்டார் அப்படின்னா அது என்னுடைய கணிப்பு. அசத்தியம் அப்படின்னா இல்லை என்பதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால், என்னுடைய 5 புலன்களுக்கும் மனதிற்கும் அனுபவத்திற்கு இல்லாததை இல்லை என்று சொல்கிறேன். ஆனால் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எந்த காலத்திலும் அது இருப்பதில்லை, எந்த காலத்திலும் 3 காலங்களிலும், நேற்று இன்று நாளை 3 காலங்களிலும் அதற்கு இருப்பு இல்லை, அதுதான் அசத்தியம். அசத்தியம்ங்கிறதுக்கு அதுதான் இருப்பு இல்லை. அது இனி ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னா மித்யா. இந்த மித்யானா 2த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம். அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. நம்மளுடைய உணர்வுகளுக்கு அது ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருக்கும், ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கும். ஆனா அது இருக்கா கேட்டா இல்லை. இதுக்கு வேதத்திலும் சாஸ்திரங்களிலும் சொல்லி இருக்கக்கூடிய 2 உதாரணங்களை நாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் நாம வருவோம், நம்மளுடைய லைஃப்க்கு வருவோம். ஒன்று காணல் நீர், மிராஜ். உங்க எல்லாருக்குமே தெரியும், மிராஜ் இருக்கா இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா அது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நம் அனுபவத்திற்கு அது இருப்பது போல் தெரியும். அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்க, போனா தண்ணி கிடைச்சிருமோ அப்படி. எப்படின்னா, வறண்ட பூமியில் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றம், அந்த மாற்றம் என்ன அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறதுன்னா, அது இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது, ஆனா உண்மையிலேயே அது இல்லை. புரியுறதா உங்களுக்கு? இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கறதே ஒழிய உண்மையிலேயே அது இருக்கான்னு போய் பார்த்தோம்னா அது இல்லை. அதுதான் மித்யா. மித்யா என்பது இருப்பது போல ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. பிறகு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அது இல்லை என்பது எனக்கு புலப்படுகிறது. சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு அனுபவத்தை, இன்னொரு உதாரணத்தை நான் பார்ப்போம். இனி இந்த உதாரணத்தை நிறைய யூஸ் பண்ணும், அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த உதாரணத்தை என்னன்னா, பாம்பு கயிறு. பாம்பு கயிறு, ஒரு இடத்துல கயிறு கிடக்கு. ஒருத்தன் அந்த கயிறை பார்த்துட்டு அவனுக்கு அது பாம்புன்னு தோணிச்சு, அவன் அதை பாம்புன்றான். பாம்பு. இப்போ அந்த இடத்துல பாம்பு இருக்கான்னா, பாம்பு இல்லை, ஆனால் அவனுக்கு பாம்பு இருப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அவனுடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? அங்க பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு, பாம்பு இருக்குன்றான். அப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாரு, எப்பா இது பாம்பு இல்லப்பா, இது வெறும் கயிறு தான் அப்படின்றது அதை எடுத்து காமிச்சு, அது கயிறு தான் என்கின்ற அறிவு கிடைத்தவுடன், புரியுதா,
நான் சொல்றது அது கயிறுதான் என்ற அறிவு கிடைத்தவுடன் இப்ப என்ன ஆயிடுத்து? பாம்பு போயிடுத்தா? பாம்பு போகல, கயிறு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அறிவு கிடைத்தவுடன் உண்மை அவனுக்கு புலப்பட்டு விட்டது. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாம்பில்லப்பா, அது கயிறு அப்படின்னு சொன்ன உடனே பாம்பு போயிடுத்தா அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. பாம்பு போகல. பாம்பு எப்படி போகும்? இருந்தா தானே பாம்பு போகும். பாம்புங்கிறதே இல்லையே. அப்ப பாம்பு போயிடுத்து, கயிறு தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே பாம்பு கயிறுக்கு மேல பாம்பு உட்காந்து இருந்து அந்த பாம்பு போயிடுத்துன்னா அப்ப சொல்லலாம் பாம்பு போயிடுத்து கயிறு தெரியறதுன்ட்டு. இங்க பாம்பே இல்ல, இவனா அது மேல பாம்பை ஏத்தி வச்சிருக்கான். இவனா அது மேல பாம்பு ஏத்தி வச்சிருக்கான். சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவோம், ஏற்றி வைத்தல். கயிற்றின் மீது இவன் எண்ணத்தால் பாம்பை ஏற்றி வைத்திருக்கிறான். இவனுக்கு அந்த அறிவு கிடைத்தவுடன் என்னாச்சுன்னா கயிறு புலப்பட்டு விட்டது, உண்மை தெரிந்து விட்டது. இப்ப இந்த இடத்துல என்னன்னா இது மித்தியா. மித்தியா, இல்லாத ஒன்று இருப்பது போல் தெரிந்திருக்கிறது. இல்லாத பாம்பு அவன் கண்ணுக்கு இருப்பது போல தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னா இது இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோன்றது. அப்போ மித்யாவுக்கும் அசத்தியத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, அசத்தியம் என்பது எந்த காலத்திலுமே இருந்தது கிடையாது. மித்யா என்பது இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் அறிவு வந்தவுடன் உண்மை தெரிந்து விடுகிறது. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அறிவு கிடைச்ச உடனே என்ன ஆயிடுது? கயிறு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவன் கண்ணுக்கு கயிறு தெரியறது, உண்மை தெரிந்து விட்டது. அதே போல்தான் காணல் நீர் இருக்கு இருக்கு, நீர் இருக்கு நீர் இருக்கு நீர் இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மை தெரிந்தவுடன் என்னன்னா இப்ப நீர் போகல, அங்க இருக்கக்கூடிய உண்மை புலப்பட்டு விட்டது. இது வெறும் பிம்பம் தான். இது மித்யா. புரியுறதோ? இது இந்த மித்யால நிறைய பயன்படுத்த போறோம். பாம்பு கயிறு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய உதாரணங்கள் அற்புதமான உதாரணங்கள். இப்ப பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்லாதது உண்மை ஆகாது, உள்ளது இல்லாதது ஆகாது, இல்லாதது உண்மை ஆகாது. அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்றாருன்னா, அசத்தியத்தை பற்றி பேசவில்லை. அசத்தியம் என்பது இல்லவே இல்லை. இங்கு மித்யாவை சொல்லுகின்றார். இந்த இடத்துல இல்லாதது உண்மை ஆகாதுன்னு சொல்லும் பொழுது பகவான் எதை குறிக்கின்றார் என்றால் மித்யாவை சொல்லுகிறார். மித்யான என்னது? நம் அனுபவத்தில் இருக்கின்ற அனைத்துமே மித்யா. எல்லாம் நம் அனுபவத்திற்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு பார்த்தா அது காணும். இருந்ததேப்பான்னா, என்னுடைய தந்தையார் இருந்தாரே என்னுடன், இப்பொழுது எங்கே? காணவில்லையே. அனுபவத்திற்கு இருந்தாரே, இப்பொழுது என்ன? எங்கே அவர் போய்விட்டார் அப்படின்னா அவரை காணவில்லை. அவர் இல்லை. இருந்தது போல் இருந்தாரு, என் கூட இருக்கிற மாதிரி இருந்தாரு, இப்போ காணும். இருக்கிற மாதிரி என் கூட இருக்கிற மாதிரி இருந்தாரு கொஞ்ச காலத்துக்கு. இருக்காரே இருக்காரே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், காணல. அப்போ அது மித்யா. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நம் அனுபவத்திற்கு இருப்பது போல் இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அவை இல்லை. அப்ப என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இல்லாதது உண்மையாகாது. இல்லாதது உண்மையாகாது. என்னன்னா, கயிற்றின் மேல் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய பாம்பு உண்மையாகாது. ஏன் உண்மையாகாது? அது இல்லை, பாம்பு இல்லை. நீயா உணர்ந்துகிட்டு இருக்க பாம்புன்னு நினைச்சு நீயா நினைச்சுட்டு இருக்க. இதெல்லாம் நாம ரொம்ப புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நாம உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம எதெல்லாம் இருக்கு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவை எதுவும் உண்மை இல்லை. ஏன்னா அவை அனைத்தும் இருப்பது போல் ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவை மறைந்துவிடும். எப்ப மறையும்னா, அறிவு வருகின்ற பொழுது மறைந்துவிடும், உண்மை புலப்படும். அப்ப இந்த இடத்துல எந்த அறிவு வர வேண்டும்? ஆத்ம ஞானம் வருகின்ற பொழுது
கயிறு தெரிய ஆரம்பிக்கும், உண்மை புலப்பட ஆரம்பிக்கும். உள்ளது இல்லாததாகாது, இருக்கின்றது இல்லை என்று ஆகாது. கயிறு அங்க இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கயிறு இருக்கே. இவனுக்கு பாம்பு இவன் கண்ணுக்கு தோன்றதுக்கு முன்னாடி கயிறு இருந்தது. பாம்பு இவன் கண்ணுக்கு தெரியறப்பவும் கயிறு இருக்கு. இவனுக்கு அறிவு கிடைத்த பிறகும் இப்பொழுது கயிறு இருக்கிறது. அப்ப அந்த 3 காலிலும் எப்பொழுதுமே அந்த கயிறு இருந்திருக்கு. எப்பொழுதுமே அந்த கயிறாகப்பட்டது இருந்துட்டே இருக்கு. வறண்ட பூமியில் காணல் நீரின் தோற்றம் பிம்பம் எப்பவுமே இருக்கும். வறண்ட பூமி எப்பொழுதுமே இருக்கு. வறண்ட பூமி எப்பொழுதுமே இருக்கு. இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதி திடீர் வெயில் காலத்துல அதுல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வற்றி போய்விட்டது. இப்பொழுது அது ஒரு நீர் இல்லாத, இப்ப அது நதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுல நீர் இல்லை, நிலமாக இருக்கிறது. அது நிலமா இருக்கேன்னு சொல்லி அதுல போய் யாராவது விவசாயம் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. யாராவது அதுல போய் விவசாயம் பண்ணுவாங்களா? விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்பொழுது இல்லாதது போல் தோன்றுகிறது, ஆனால் மழை வந்த பிறகு நீர் வந்துவிடும். அப்ப அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இதில் எது இல்லை என்று எனக்கு தெரிகிறதோ அது இல்லாமை அல்ல, காலம் மாறுகின்ற போது அது மாறுகிறது. அப்ப அந்த அறிவு கிடைத்தவுடன் என்ன புரிகிறது? இது நதி, இது நதி. இப்பொழுது நீர் இல்லாதது போல் தோன்றும், மழைக்காலம் வருகின்ற பொழுது நீர் இருக்கும். ஆகவே இது என்றும் நதிதான். இதில் பயிர் செய்யக்கூடாது, விவசாயம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உண்மையை அறிவோர் இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார். இருப்பு இல்லை, இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையை அறிவார். இந்த வேற்றுமையை நாம் ஏன் அறிய வேண்டும்? இந்த வேற்றுமை புரிந்தால்தான் நாம் மோட்சத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பு. இந்த வேற்றுமையை எப்படி அந்த ஆத்மா, இது இரண்டுமே அப்ப 3 காலங்களிலும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது இந்த உணர்வு தத்துவம். இந்த உணர்வு தத்துவத்திற்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. இந்த உணர்வு தத்துவம் எல்லா காலங்களிலும் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியது உணர்வு தத்துவம். இடையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒன்று இருந்தது என்பதை உணர வைப்பதும் அந்த உணர்வு தத்துவம். அது இன்று இல்லை என்பதை உணர வைப்பதும் அந்த உணர்வு தத்துவம். நாளை அது கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாத நிலையை உணர வைப்பதும் அந்த உணர்வு தத்துவம். அப்ப எல்லா நிலையிலுமே இருக்கு. இதற்கு இன்னொரு உதாரணம் இருக்கிறது. அந்த உதாரணத்தையும் பார்த்துட்டு இந்த வகுப்பை இன்றைக்கு நான் முடித்துக் கொள்வோம். இந்த உணர்வு தத்துவம், நான் அந்த உணர்வு தத்துவத்தை புரிந்து கொள்ள சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவஸ்தா, திரிகால அவஸ்தான்னு சொல்லுவாங்க. திரிகால அவஸ்தா அப்படின்னா 3 காலங்களில் ஏற்படக்கூடிய 3 காலங்களில் உள்ள சூழ்நிலை. அது என்னன்னா, முதல் அவஸ்தை என்னன்னா ஜாக்கிரத அவஸ்தை. அடுத்தது என்னன்னா சொப்ன அவஸ்தை. அதுக்கப்புறம் சுஷுப்தி அவஸ்தை. இந்த ஜாக்கிரதைன்றது நான் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரம். இப்போ நான் முழிச்சிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அப்போ அந்த நான் என்பது அந்த உணர்வு தத்துவம் ஃப்ராங்காக இருக்கு. ஏன்னா முழிச்சுட்டு இருக்கும்போது சந்தேகமே இல்லையே, எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த உணர்வு தத்துவம் நான் அந்த ஜாக்கிரத நிலையிலும் இருக்கிறது. அடுத்தது என்னன்னா சொப்னம், உறக்கத்தில் கனவு வரும். கனவு வரும்பொழுதும் அந்த கனவில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். தூங்கி எழுந்தப்புறம் ஐயோ இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் தூக்கத்துல கனவு நிலையில் வந்த ஒன்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த உணர்வு தத்துவம் நான் விழித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் அந்த உணர்வு தத்துவம் இருக்கிறது. உறக்கத்தில் கனவு ஏற்பட்டதே, அப்பொழுதும் அந்த உணர்வு தத்துவம் அந்த கனவை உணர்ந்திருக்கிறது. இனி 3வது என்னன்னா சுஷுப்தி, ஆழ்ந்த நித்திரை. ஆழ்ந்த நித்திரை, சொப்பனம் கனவு எதுவுமே இல்லாமல் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கக்கூடிய நிலை. அப்புறம் தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்றான், அப்பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினப்பா,
இப்படி ஒரு தூக்கம் நான் தூங்கினதே கிடையாது. அப்படி ஒரு தூக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இருக்கின்ற பொழுதும் நீ என்கின்ற உணர்வு உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதையும் நீ உணர்ந்திருக்கின்றாய். அப்போ 3 நிலையிலும் நீ உணர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றாய். ஜாக்கிரத நிலையிலும் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய், சொப்ன நிலையிலும் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய், சுஷுப்தி ஆழ்ந்த உறக்க நிலையிலும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப அந்த உணர்வு என்கின்ற விஷயமாகப்பட்டது 3 நிலைகளிலும் இருக்கிறது. அப்ப அந்த உணர்வு தத்துவம் தான் ஆத்மா என்று சொன்னோம். அந்த ஆத்மாவாகப்பட்டது என்றும் எல்லா காலத்திலும் இருப்பதனால் அது உண்மை. ஆக ஆத்மா என்பது சத்யா. அப்போ இந்த ஜீவன்கிறது என்னது? மித்யா. இன்னமும் இதில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நாம் நம்ம வகுப்பில் சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.